வணக்கம் அண்ட் வெல்கம் டு கரும்பலகை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எங்களுக்கு கொரோனா ஏற்பட்ட காலத்தில் எங்களுடைய சித்த மருத்துவர் சஜஸ்ட் பண்ண ஒரு பிரத்யேகமான டீ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவளமல்லி இலைகளை வச்சு எப்படி டீ பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மரங்கள் தாங்க பவளமல்லி மரங்கள். இதை பாரிஜாத மலர்கள்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த மலர்களை நம்ம பெரும்பாலும் பூஜைக்கு தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இதனுடைய இலைகளும் பூக்களும் மரத்தினுடைய பட்டையிலையும் அவ்வளவு மூலிகைத்தன்மை மகத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. கொரோனா வைரஸ் நம்ம உடலுக்குள்ளே புகுந்து 48 மணி நேரத்துக்குள்ளே அது காட்டக்கூடிய முதல் அறிகுறி உடல் வலி, தீவிரமான உடல் வலி. கழுத்து, கை, கால்கள், முழங்கைகள், முழங்கால்கள் எல்லா இடத்துலையும் வலிக்கும். இதை ருமேட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் அடுத்த அறிகுறியான அதிதீவிரமான காய்ச்சல், 100லேருந்து 102 டிகிரி காய்ச்சல், வேரியபிள் ஃபீவர்னு சொல்லுவாங்க. உடலில் இருக்கக்கூடிய அத்தனை ஃப்ளூயிடும் எவாப்ரேட் ஆகிடும், ரொம்பவே சோர்ந்து போயிடுவோம். இந்த ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் பவளமல்லி குடிநீர். இந்த பவளமல்லி இலைகளில் செய்யக்கூடிய டீ வச்சு நம்ம கொரோனா டைமில் ஏற்படக்கூடிய காய்ச்சலை கம்ப்ளீட்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் பவளமல்லி மலர்கள், பாரிஜாத மலர்கள்னு சொல்லுவாங்க. நான் பெரும்பாலும் பூஜைக்கு பயன்படுத்துவேன். இந்த பூக்கள் தான் எங்களோட உயிர்காக்கும் மருந்தாக மாறப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. இந்த டீ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டீ செய்கிறதுக்கு நான் 4லேருந்து 5 பவளமல்லி இலைகள் எடுத்திருக்கேன். மிளகு 4, இஞ்சி அரை துண்டு, கிராம்பு 2. மிளகு மற்றும் இஞ்சியை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டிகாக்ஷனுக்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் தண்ணிக்கான அளவுகள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றாற் போல் எத்தனை பேருக்கு நீங்கள் பயன்படுத்தணுமோ, இந்த டிகாக்ஷன் ரெடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் மற்றும் இலைகளை எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணியில் 4லேருந்து 5 இலைகள் யூஸ் பண்ணுங்கள். அரை துண்டு இஞ்சி, 2 கிராம்பு மற்றும் இடித்த மிளகு இது கூடவே கலந்து தண்ணீர் நல்லா கொதிக்கும். 20 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி அரை டம்ளர் டிகாஷனாக மாறுற வரைக்கும் சிம்மில் நல்லா கொதிக்க விடுங்க. கொரோனா நோய் காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய காய்ச்சல் மற்றும் உடல் வலியை சரி செய்யக்கூடிய பவளமல்லி இலை குடிநீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த டீயை காலை மாலை 2 வேளையும் 15 ml பெரியவங்க எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு 5 ml கொடுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இது போன்ற கொரோனா நோய்களை தடுக்கக்கூடிய உணவு வகைகள் மற்றும் குடிநீர் வகைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் கரும்பலகையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை சேனல். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு வந்து உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.